நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள பனச்சமூடு பகுதியைச் சேர்ந்த 48 வயதான பிரியம்பதா என்ற பெண் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்தார். அவரின் 2 மகள்களும் திருமணமானதால் ஒருவர் வெளிநாட்டிலும் மற்றொருவர் வெளியூரிலும் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி முதல் தனது தாயாரின் மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாகவும் முந்திரி தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்று திரும்பியவர் அதன் பிறகு காணவில்லை எனவும் பிரியம்பதனாவின் மகள் வெள்ளரடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான வினோத் வேலைக்கு சென்ற நேரத்தில் அவரது மகளான சிறுமி ஒருவர் பக்கத்து வீட்டில் உள்ள தனது பாட்டியான சரஸ்வதி வீட்டுக்கு சென்று, பாட்டி, எங்க வீட்டு கட்டிலுக்கு அடியில ஒரு கையை தெரிஞ்சிச்சு, அதுவும் ரத்தமாய் இருந்துச்சு என தெரிவித்திருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சரஸ்வதி இது பற்றி தனது மருமகனிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் ஜெபக்கூட்டத்திற்கு சென்ற சரஸ்வதி அங்கு பாதிரியாரிடம் பேத்தி கூறியதை தெரிவித்திருக்கிறார். பின்னர் இந்த தகவல் போலீசாருக்கு சென்ற நிலையில் வினோத்திடம் விசாரணை நடத்த வீட்டுக்கு சென்றனர். அப்போது வீடு முழுவதும் டெட்டால் ஊற்றி கழுவி இருந்ததை கண்ட போலீசாருக்கு வினோத் மீது இன்னும் சந்தேகம் அதிகரித்தது. இதனால் போலீசார் வினோத்தை பிடித்து விசாரித்த போது பிரியம்பதனாவை தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் வினோத்திடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. வினோத்தின் மனைவி கத்தார் நாட்டில் செவிலியராக வேலை பார்த்து வரும் நிலையில் மகளோடு வசித்து வந்த வினோத்திற்கும் தனியாக வசித்து வந்த பிரியம்பதாவிற்கும் இடையே தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் உறவினர்களுக்கு தெரிய வந்ததால் இருவரும் அந்த உறவில் இருந்து விலகியதாக சொல்லப்படுகிறது. இருவரும் நெருங்கி பழகிய நேரத்தில் வினோத்திற்கு பிரியம்பதா அதிக பணம் கொடுத்ததாகவும் பின்னர் அந்த பணம் குறித்து ஏற்கனவே 3 முறை கேட்டதாகவும் வினோத் தெரிவித்திருக்கிறார். சம்பவத்தன்று பிரியம்பதா பணத்தை கேட்டு தன்னை தொல்லை செய்ததாகவும் அப்போது ஆத்திரத்தில் தாக்கிய போது அவர் மயங்கியதாகவும் வினோத் தெரிவித்திருக்கிறார். மயங்கிய பிறகு பிரியம்பதாவை தனது வீட்டுக்கு தூக்கிச் சென்ற வினோத் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். உடலை சாக்குப்பையில் கட்டி கட்டிலுக்கு அடியில் மறைத்து வைத்திருந்துள்ளார். உடலில் இருந்து துர்நாற்றம் வீசும் என்பதால் அந்த அறையில் 2 நாட்களாக சந்தன ஊதுபத்தியை கொளுத்தி வைத்துவிட்டு வழக்கம் போல வினோத் வேலைக்கு சென்றுள்ளார். அப்படி இருந்தும் அந்த அறையில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் வினோத்தின் மகள் கட்டிலுக்கு அடியில் சென்று பார்த்தபோது சாக்குப்பையில் கை தெரிந்ததை பார்த்துவிட்டு பக்கத்து வீட்டில் உள்ள பாட்டியிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இது எதுவும் தெரியாத வினோத் தனது சகோதரர் சந்தோஷிடம் நடந்ததை தெரிவித்து உடலை அடக்கம் செய்ய உதவியை நாடியுள்ளார். இதனால் வினோத்தின் வீட்டிற்கு பின்புறம் குழி தோண்டி வினோத்தும் சந்தோஷும் புதைத்திருக்கிறார்கள். பின்னர் இருவரும் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த போதே போலீசார் வீட்டுக்கு சென்றதும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புதைக்கப்பட்ட பிரியம்பதாவின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்ட வினோத்தையும் உடலை அப்புறப்படுத்த உடந்தையாக இருந்த சகோதரர் சந்தோஷையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பணம் கேட்ட ஆத்திரத்தில் கொலை செய்ததாக வினோத் கூறிய போதும் போலீசாருக்கு சந்தேகம் வலுத்திருப்பதால் வேறு காரணம் எதுவும் உள்ளதா என போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் வினோத்திற்கு போதைப் பொருட்கள் உட்கொள்ளும் பழக்கம் இருந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் அனீஸ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.